அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. டெட் தேர்வு, ஸ்பெஷல் டெட் தேர்வோட தொடர்பான அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறதுக்கான அந்த கேஸ் ஓசி கேட்டகரியோட மதிப்பெண், பாஸ் மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கான அந்த கேஸ் நேற்று கோர்ட்டில் ட்ரையலுக்கு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வெளிப்படையாகவே எங்களால் ஓசி கேட்டகரிக்கு மதிப்பெண் ரிடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அது தர்றதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி டெட் தேர்வு தொடர்பான உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா அத்தனை வீடியோ மெட்டீரியல் இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பயன்பெறலாம். ரைட், நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். எதை பற்றினா இந்த நேற்று நடந்த விஷயங்கள். அதை தாண்டி நேற்று ஒரு சைடு நமக்கு ஓசி கேட்டகரிக்கு மதிப்பெண் குறைக்க முடியாது, அது எங்களோட என்சிடி நாம்ஸில் இல்லை, சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, அதனால எங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க யார், தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. ஸோ இதுக்கு பிறகு ஓசி கேட்டகரிக்கு தமிழ்நாடு சைட்லேருந்து மார்க் குறைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி இதில் எம்பிசிக்கு 75 மார்க்குன்றதை குறைப்பாங்களான்னு கேள்வி இருந்தது. ஷெட்யூல் கேஸ்ட்டு எஸ்சி எஸ்டிக்கு 60 மார்க்குன்றதை குறைப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருந்தது. அது எதுவுமே இதுக்கு வரை குறைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அது இல்லாமல் நேற்று அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, அந்த நீட் தேர்வுக்கு டெட் தேர்வுக்கு எதிராக அந்த விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு செய்தி இருக்குது. இங்கே பாருங்கள், டெட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு. 2010ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு. மத்திய அரசை வலியுறுத்தி அரசின் தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். ஸோ 2010க்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை டெட் தேர்வில் 2010க்கு முன்னாடி பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வுலேருந்து விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மசோதாவானது நிரந்தர விலக்கு கேட்டு நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றின செய்தி தான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். தமிழகத்தில் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23க்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அரசு கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஸோ தீர்மானம் நிறைவேறிடுச்சு. தமிழக சட்டப்பேரவை நேற்று காலை கூடியதும் ஆசிரியர்கள் தொடர்பாக அரசு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதை முன்மொழிந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது என்ன பேசினாங்க, ஆசிரியர் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப எளிமையாக கற்பித்தல். ஸோ இது மாதிரியான விஷயம் வந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க, இதுல நம்ம முக்கியமானது இருக்கு. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்வதற்குரிய தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித இடையூறுமின்றி தங்களது பணியை சிறப்பாக ஆற்றி வரும் வேளையில் டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி உரிமையியல் மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்ற செய்தி அவர் சொல்லியிருக்காரு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதனால் தமிழகத்தில் சுமார் 3,28,701 பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணி இழப்புக்கும் ஆளாக நேரிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனு மீது கடந்த 29ஆம் தேதி மே மாசம் 29ஆம் தேதி சீராய்வு மனு வந்தது இல்லையா, அதுல என்ன சொல்லிட்டாங்க, 28ஆம் ஆண்டு செப்டம்பருக்குள்ள முடிக்கணும்னு 1 வருஷம், செப்டம்பர் 1க்குள்ள முடிக்கணும்னு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு வயதை நெருங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வலியுறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இத்தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறு பேசினார். ஸோ தமிழக பள்ளிகளில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன்பாக நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் அனைத்தும்
மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்கள் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து முழுமையான விலக்கு அளிக்க வேண்டும். அதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 2010 ஆகஸ்ட் 23க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் வகையில் தேவையான சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பேசுறவங்க தமிழ்நாடு டெட் எக்ஸாமை ஏற்கனவே டிஆர்பி வழியாக செலக்ட் ஆன டீச்சர்ஸ் தானே. அப்போ தமிழ்நாடு டெட் எக்ஸாமை கொஞ்சம் ரிலாக்ஸாக வைக்கலாம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமையாவது அவங்க அதை கூட டஃபாக தான் வச்சுருந்தாங்க. காமன் டெட்டை விட டஃபாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆண்டுக்கு 3 முறை பணியில் தொடர தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் 1.75 லட்சம் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து ஆசிரியர் நலனுக்காக 4 மாதங்களுக்கு 1 வீதம் ஆண்டுக்கு 3 முறை சிறப்பு டெட் தேர்வை நடத்த தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி நடப்பாண்டில் மற்றும் 3 சிறப்பு டெட் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 தான் முடிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு 2 இது நடப்பாண்டில் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல. பட் அப்படிதான் செய்தி வந்திருக்கு. அந்த வகையில் முதல் சிறப்பு டெட் தேர்வுக்கான அறிவிப்பாணை கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியானது. தொடர்ந்து ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி சிறப்பு டெட் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு மாநில கல்வி ஆராய்ச்சி நிலையங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ன்னு சொன்னாங்க. ஆனால் அதே செப்டம்பர் 1, 2025 தான் இது மாதிரி பேரிடியை தூக்கி தலையில் போட்டாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.